வணக்கம். செல்வன் டச் செய்திகள். இயற்கை வளத்தின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதியை ஐக்கிய நாடுகளின் பொது சபை உலக தண்ணீர் தினமாக அறிவித்தது. தண்ணீர் மற்றும் சுகாதாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் இந்த நாளை தண்ணீரை கொண்டாடுவதற்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்காத மக்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக கருதுகிறது. இது உலகளாவிய தண்ணீர் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் 2030ஆம் ஆண்டிற்குள் நிலையான வளர்ச்சி இலக்கை அடைவதற்கும் குறிப்பிட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றியது. இந்த ஆண்டு உலக தண்ணீர் தினம் பனிப்பாறை பாதுகாப்பு என்ற கருப்பொருளில் கவனம் செலுத்துகிறது. பனிப்பாறைகளின் முக்கியத்துவத்தையும் அதன் பாதுகாப்பையும் அதிகரிக்க செய்வதே இந்த ஆண்டின் முக்கிய குறிக்கோளாகும். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 1ஆம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவி சத்யபாமா என்பவர் மோனோ ஆக்ட் என்று சொல்லப்படும் தனி நடிப்பு கலை மூலம் தண்ணீரின் அவசியம் முக்கியத்துவம் குறித்து சிறப்பாக விழிப்புணர்வு நலக்கல்வி வழங்கினார். அனைவரும் பாராட்டும்படி அமைந்தது இந்த நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். இனிய காலை வேளையிலே மழலைகள் ஆடிய சோலையிலே குழந்தைகளாய் மாறி மகிழ்ச்சியில் ஊறி அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்தும் அதன் அவசியத்தை குறித்தும் உலக தண்ணீர் தினமான இன்று உங்கள் முன்னிலையில் தனி நடிப்பின் மூலம் நான் விழிப்புணர்வு செய்ய போகிறேன். அது என்னையா தனி நடிப்பு? தனி நடிப்பு என்பது வேறொன்று இல்லைங்க, பல கதாபாத்திரங்களை ஒன்றாக இணைத்து ஒரே மேடையில் நடிக்கும் கலையாகும். முன்னோர் காலத்தில் மரம், நீர், மனிதன் மூவர் நண்பர்கள். மரமே, நான் உன்னை இந்த உலகம் முழுவதும் நடிக்கிறேன், நீ எனக்கு தேவையான காய்கனிகளை தருகிறாயா? நண்பா, என்ன இப்படி கேட்டுட்ட? நீ எனக்கு தேவையான நீரை மட்டும் தான், நான் உனக்கு தேவையான காய்கனிகளை தருகிறேன். சரி நண்பா, நான் நீரிடம் செஞ்சு கேட்கிறேன். நீரே, நான் நண்பன் வளர நீ தேவையான நீரை தருகிறாயா? என்ன நண்பா நீ இப்படி கேட்டுட்ட? நீ என் உயிர் நண்பன், என்னே எடுத்துக்கோ. சரி, அப்ப நான் சென்று மரத்தை நடுகிறேன். மரமே, நான் சென்று என்று வருவது? மனிதா, நீ சென்று 5-6 வருடம் கழித்து வா. சரி, அதுவரை என்னால் முடிந்த மரத்தை இந்த உலகம் முழுவதும் நான் நடுகிறேன். ஐந்து வருடங்களுக்கு பிறகு சரி, நம்ம போனா காய்கனிகளும் கரிச்சிருக்குமா? சரி, போய் பார்ப்போம். வா நண்பா, இது அனைத்தும் உனக்கு தான். உனக்கு தேவையான காய்கனிகளை நீ சாப்பிடு. பழங்கள், பழம் ரொம்ப டேஸ்டா இருக்குது. சப்பாடி நிறைய சாப்பிட்டாச்சு, அப்புறம் என்ன உறக்கம்தான். திருப்பி பசிக்குத, என்ன பண்ணலாம்? திருப்பி சாப்பிட வேண்டியதான். நம்மளும் எத்தனை நாள் தான் சாப்பிட்றதும் தூங்குறதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் ஒரே வேலையை செய்கிறது? போர் அடிக்க. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த வழக்கம் நடக்கிறது தான், இருந்தாலும் போர் அடிக்குத. நம்ம நண்பர்களுடன் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். நண்பர்களே, 3 பேர் கூடியாச்சு. நம்ம எல்லாரும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் என்னால் உற்பத்தி செய்ய முடியும், அவங்களும் அத்தியாவசிய தேவையில்ல நான் ஒன்றா இருப்பேன். மனிதன் சாப்பிடும்போது தொண்டையில் ஏதாவது சிக்கினுச்சுன்னா அப்படி இல்லைப்பா, அவங்களோட தாகத்தை தீக்கிறதுல நானும் ஒன்றா இருப்பேன். ஓகே, மீட்டிங் ஓவர், கிளம்புங்க. மரமும் நீரும் நமக்கு தேவையானதான் செய்கிறாங்க, அப்போ நம்ம நல்லா அவங்கள பயன்படுத்திக்கணுமே. மனிதன் யோசித்தான், சிறிய அளவில் தொழிற்சாலைகள் கட்ட திட்டமிட்டான். சரி, நம்ம தொழிற்சாலை அமைக்கிறத பற்றி மரத்திட்ட போய் பேசுவோம். மரமே, நான் ஒரு தொழிற்சாலை அமைக்க போகிறேன், அதுக்கு நீ தேவைப்படுகிறாய். என்னை அழிக்கப் போகிறாயா? உனக்கு பசிக்கும் போது புசிக்க பழமும் உறங்கும் போது உறங்க இடமும் கொடுத்த என்னையை நீ அழிக்கப் போகிறாயா? உலகின் உள்ள ஆக்சிஜனை என்னிடமிருந்து தானே கிடைக்கிறது, என்னையை நீ அழிக்கப் போகிறாயா? ஆமா, அப்புறம் என் தேவை நான் பூர்த்தி செஞ்சுக்க வேண்டாமா? நான் போய் நீரிடம் கேட்கிறேன். நீரே, வந்துட்டியா? நண்பன் துரோகி, எங்களை அழிக்க எப்படி மனசு வந்துச்சு? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி,
என் பேச்ச நீங்க தான் கேட்கணும். ஏன்னா இந்த காட்டுக்கு நான் தான் ராணி. அட முட்டாள் மனிதனே, இந்த காட்டுக்கு நீ ராணியா? முல்லை போல் இருக்கும் இந்த காடு எங்களை நீ அழித்தால் பாலையாக மாறிவிடும். பிறகு நீ எந்த காட்டுக்கு ராணியாக இருப்பாய்? என்ன சொன்னாலும் சரி, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மறுநாள் காலையில் மரங்களை வெட்ட புறப்பட்டான். வெட்டாதே, என்னை வெட்டாதே, என்னை வெட்டாதே. அட அமைதியாரு, வெட்டாதே, என்னை வெட்டாதே. அடே முட்டாள் மனிதனே, சிந்தித்து செயல்படு, சிந்தித்து செயல்படு. சப்பாடி ஒரு வழியா வெட்டியாச்சு. இனி ஃபேக்டரியை கட்டிட வேண்டியதுதான். வந்துட்டியா நன்மை துரோகி, எங்களை எப்படி அழிக்க மனம் வந்துச்சு? அட அமைதியாரு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைப்படும் போது உன்னை எடுத்துக்கிடுவேன், வர ஆளுக்கு தனியாக திருப்பி வாங்கிட்டே விட்டுருவேன், அவ்வளோதான். முட்டாள் மனிதனை சிந்தித்து செயல்படு. உறவின் அருமை பிரிவில் தான் தெரியும் என்பது போல 2001ஆம் ஆண்டுக்கு பின் நீர் இல்லாமல் வறட்சி, பிறகு வாசகங்கள் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று தற்போது 2015ஆம் ஆண்டில் சூரிய கதிர்கள் மனிதனை தாக்கின. இனி 2025ஆம் ஆண்டில் தண்ணி, இரவு தண்ணி தண்ணி கொடுங்களேன், தண்ணி. தண்ணீரா? எங்கே போவது? உலகம் அழிவதற்கு 1000 காரணம் சொன்ன மனிதர்கள் மனிதன் தானே உலகம் அழிவதை யாருமே சொல்லவில்லையே. நீல நிலவானம், நிலாச்சோறு, சூரிய உதயம் எல்லாம் முடிந்தது. இனி இரவு என்ன பகல் என்ன எல்லாம் பழுப்பு நிறம்தான். உலகின் உள்ள காடுகளின் 50% காடுகளை உங்கள் தேவைக்காக அழிச்சு விட்டீங்களே. உங்களின் தலைமுறை நாங்கள் எங்கே போவது? மழை இல்லை, நாங்கள் என்ன செய்வது? அட அறிவாளிகளா, மழை இல்லை என்றால் மரங்களை வளர்க்க வேண்டும், அழிக்க கூடாது. இருக்கும் இடங்களை எல்லாம் விளைநிலமாக்கி பணம் பார்த்தீர்களே. இப்போ உண்ண உணவும் இல்லை, உடுத்த உடையும் இல்லை, குடிக்க நீரும் இல்லை, சுவாசிக்க சுத்தமான காற்றும் இல்லை. உயிர் போகும் வேலையா திருந்துங்கயா, உங்க தப்ப நினைச்சு வருந்துங்க. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கடைசி செடியும் பட்டு போய் பூமி கண்ணீர் விட்டு வடிகையில் உங்கள் கரன்சி நோட்டி வந்து காப்பாத்துமா என் அன்னை பூமியை? மனிதன் கொண்டு போட்ட மரங்களின் ஆன்மா இங்கு கொடு நெருப்பாக பிரிந்து அந்த ஓசோன் ஓட்டையை கிழித்து நம் மீது பாயும் களத்தில் யார் நம்மை மன்னிப்பார்? யார் நம்மை மன்னிப்பார்? இதே நிலைமை சென்றால் உலகம் அழிவது உறுதியாகிவிடும். இந்நிலையை மாற்ற மரங்களை வளர்ப்போம், மலைகளை பெறுவோம், மனித உயிர்களை காப்போம். மனிதன் வாழ தேவை மறந்தான், மனிதன் தானே அதை மறந்தான். சுகமாய் சுவாசிக்க வேண்டும் காற்று, அதன் சுத்தத்தை கெடுத்து விட்டோம் நேற்று. சுகமாய் வாழ பார்த்திடுவோம், சுற்றுச்சூழலை காத்திடுவோம். அதை காத்திடும் முறை நடைமுறையிலாவது குறித்து யோசிக்கிறேன். யோசியுங்கள், யோசிப்போம். நன்றி, வணக்கம்.